அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, நம்மளை விட்டும் பல வருடங்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், பல நாட்கள், சில பணி நேரங்கள் எல்லாம் நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது. நம்மை விட்டும் பல வருடங்கள், பல நாட்களை சென்று விட்டாலும் கூட, நாம் இன்னும் மாறவில்லை. வருடம் வருடம் புதிய புதிய மாடல்கள் ஃபோன்களாக இருக்கட்டும், லேப்டாப்களாக இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்கள் வருடம் வருடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் மனிதனாக இருக்கிறோம். நாம் வருடம் வருடம் மாறுகிறோமா என்று கேட்டால் கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், புனிதமான மாதம் ஷாபானுடைய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலும் கூட பல நபர்கள் சரியான முறையில் தொழுகாமல், சரியான முறையில் தொழுகையில் ஈடுபாடு இல்லாமல், இன்னும் அல்லாஹ்வுக்கு பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் இந்த 2 மாதங்களில் நாம் பரிபூர்ணமான முறையில் அமல்கள் செய்தால்தான் நிச்சயமாக ரமலானுடைய அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நாம் பரிபூர்ணமான முறையில் எல்லா நோன்புகளும் வைக்க முடியும். மாறாக இந்த புனிதமான ஷாபானுடைய மாதத்திலும் கூட நாம் சரியான முறையில் தொழுகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தாலா பாதுகாக்க வேண்டும். நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சென்ற வருடம் நம்முடன் இருந்தவர்கள் இந்த வருடம் கிடையாது. எனவே அருமையானவர்களே, நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். போன காலங்கள் போகட்டும். நீ நாம் வாழும் காலத்தில் சரியான முறையில் தொழுது அல்லாஹ்வை பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் சுன்னத்தான முறைகளை பேணி வாழ்வதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.